Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க யூனியன் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு மொபைல் பேங்கிங் ஓபன் பண்ணனும்னா, நீங்க பேங்குக்கு போகாமலே உங்க மொபைல் மூலமா எப்படி ஓபன் பண்றது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா, இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு அதுல வியாம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து இந்த ஆப்பை ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் கீழே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை டிக் பண்ணிட்டு இந்த ஆக்டிவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு சிம் தான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு சிம்மை செலக்ட் பண்ண வேண்டாம். இது நீங்க 2 சிம் போட்டிருந்தீங்கன்னா நீங்க பேங்க்ல கொடுத்த சிம்மை செலக்ட் பண்றது போல இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஜில் மொபைல் பேங்கிங்கை செலக்டடா வச்சுட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் 4 ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. உங்ககிட்ட இப்போ ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஐ ஹாவ் டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா இதுல செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் தேர்ட் ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க பிரான்ச்சுக்கு போய் தான் பண்ணணும். அப்புறம் நீங்க ஆதார்லயும் பேங்க்லயும் சேம் நம்பர் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி தான் மொபைல் பேங்கிங் ஓபன் பண்றேன். ஸோ நான் இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, என்டர் டெபிட் கார்டு இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல உங்க ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேட் இந்த பாக்ஸ்ல ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணுங்க. இது ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் ஏடிஎம் பின் இந்த பாக்ஸ்ல நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க யூஸ் பண்ற 4 டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுக்கான ஆன்சரை கீழே பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் லாகின் பின் இந்த பாக்ஸ்ல உங்க மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்றதுக்கான 4 டிஜிட் பின் நம்பரை செட் பண்ணுங்க. இந்த பின் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பின் நம்பர் தான் மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ண யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, கன்ஃபார்ம் லாகின் பின் இதுல இந்த பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல பாருங்க, லாகின் பின் ஹேஸ் பீன் செட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம லாகின் பின்னை சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ரொசீட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் டிரான்சாக்ஷன் பின் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு 4 டிஜிட்ல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதுல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட் டிரான்சாக்ஷன் பின் இந்த பாக்ஸ்ல உங்க மொபைல் பேங்கிங்க்கு மணி டிரான்சாக்ஷன் பண்ண 4 டிஜிட்ல டிரான்சாக்ஷன் பின்னை செட் பண்ணுங்க. நீங்க மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ண 4 டிஜிட்ல பின் நம்பர் செட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த பின் நம்பரை இதுல செட் பண்ணக்கூடாது. வேற புதுசா 4 டிஜிட்ல பின் நம்பரை செட் பண்ணுங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் டிரான்சாக்ஷன் பின் இதுல இப்போ செட் பண்ண டிரான்சாக்ஷன் பின்னை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டிரான்சாக்ஷன் பின் ஹேஸ் பீன் செட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம டிரான்சாக்ஷன் பின்னை சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மொபைல் பேங்கிங்கான லாகின் பின்னையும் டிரான்சாக்ஷன் பின்னையும் சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, வியாம் அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்துடும். இதுல இந்த லாகினை கிளிக் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ண லாகின் பின்னை இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதும் யூனியன் பேங்க் மொபைல் பேங்கிங் ஓபன் ஆயிடும். இனி உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே இதுலயே பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும்னா இந்த சேவிங்ஸை கிளிக் பண்ணாலே உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட்டை இதுலயே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூனியன் பேங்க் மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.